மகாவும் அம்பிகாவும் ஆட்டோல போய்கிட்டு இருக்காங்க. மகா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கடவுளே இது என்ன சோதனை, தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு தம்பி வீட்டுக்கு போனப்போ அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க, இப்ப ஆசாரி கிட்ட கொலுச பத்தி கேட்க போறாங்க, இப்பயும் என்னதான் கூட்டிட்டு போறாங்க. ஒருவேளை அந்த ஆசாரி கொலுச பார்த்த உடனே எந்த ஒரு கொலுசுன்னு பார்த்து சொல்லிட்டாருன்னா, அது நல்லூர் கொலுசுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அம்மா அப்புறம் நம்ம கிட்ட தானே கேட்பாங்க. என்ன சொல்றது? மகா நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அம்பிகா கேக்குறாங்க, என்ன மகா ஒரே டென்ஷனா இருக்க? நான் அந்த பிரச்சனைய திரும்ப திரும்ப சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சோங்கிற பயம் உனக்கும் வந்துருச்சுல்ல? அம்பிகாவுக்கு கால் வருது. மகா கிட்ட சொல்றாங்க, ஆசாரிதான் பண்றாரு. காலை அட்டன் பண்றாங்க அம்பிகா சொல்லிட்டு. ஐயா சொல்லுங்க. அம்மா நான் கோயிலுக்கு வந்துட்டேம்மா, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க வந்துட்டீங்கன்னா பேசிட்டு போயிருவேம்மா. ஐயா கோயில்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷத்துல வந்துருவேன்யா. சரிம்மா சரிங்கய்யான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அம்பிகா. மகா கிட்ட சொல்றாங்க, ஆசாரி கோயில்ல நமக்காண்டிதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மகா இந்த பிரச்சனை முடியும், நீ என் கூடவே இருக்கணும். நாளை சந்திப்போம்.